அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் டாடி லூட்ஸ் யூடியூப் சேனல் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். இந்த ஒரு பதிவில் நான் என்ன பேசலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, R&D பற்றி பேசலான்னு இருக்கேன். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி செய்யணும். அந்த ஆராய்ச்சியை செஞ்ச பிறகு என்ன அதுக்கு தீர்வு கிடைக்குதோ, அந்த தீர்வுக்கு ஏற்ற மாதிரியான விடைகள் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பரிகாரத்தை கொண்டு அந்த பரிகாரத்தின் வழியாக எப்படி அந்த ஆராய்ச்சி பொது நலத்துக்கோ அல்லது பொது சமூகத்துக்கோ எப்படி அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஆசிரியர்களுடைய நோக்கத்துல நம்ம பார்த்தோம்னா, நான் சொல்றது எல்லா கல்லூரிக்கும் நான் குறை சொல்லல, எல்லா ஆசிரியர்களுக்கும் குறை சொல்லல. சில ஆசிரியர்கள் சில கல்லூரி நிறுவனங்களின் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸால் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கட்டாயமா இவ்வளவு பேப்பரை பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் அவங்க சிக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசிரியர் பணி பண்றதுலயும் அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்றப்போ என்ன பாத்தீங்கன்னா, பொதுவா அந்த நிறுவனத்துல நான் சொன்ன அந்த சில நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு மேல இருக்கிற நபர்கள், அது ஒரு HOD-யா இருக்கலாம், டீனா இருக்கலாம், ஏன் பிரின்சிபலா கூட இருக்கலாம், அதுல என்ன மாற்று கருத்து இல்ல. அவங்க சொல்றது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற விஷயத்த முன்னிலைப்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சில ஆசிரியர்கள் யார் இருக்காங்களோ அவங்க அந்த சில நபர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, மேல இருக்கிறவங்க சொல்றாங்க, கேட்டுதான் ஆகணும், போன் பண்ணி பேசிடுவாங்க. பேசுறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓ இவர் சொன்னாங்களா, சரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நாங்க எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு. எப்படி சால்வ் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணுமில்ல, உங்களுக்கு எந்த டாபிக்ல நீங்க செய்யணும்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரியான ஆளுங்க நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணா போதும். அடப்பாவிகளா, நான் ஆராய்ச்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு மெட்டீரியல் வேணும், எனக்கு என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் எடுக்க முடியும், எப்படி நான் ரிசர்ச் பண்றது, எந்த மாதிரியான உபகரணங்கள் வேணும், எல்லாமே எஸ்டிமேட் எல்லாம் போட்டு பண்ணணுமே அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பப்ளிகேஷன் பண்ணா போதும். இந்த மாதிரியான பப்ளிகேஷன்ல பண்ணீங்கன்னா இது எல்லாமே ரெப்யூட்டடான சில ஜெர்னல்ஸ்ல நீங்க அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும். எப்படி ஹெல்ப் ஆகும், உங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெப்யூட்டட் ஜெர்னல்ஸ்ல கட்டாயம் போட்டே ஆகணும்னு சொல்லி நார்ம்ஸ்ல இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க. இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அது ஃபுல் டைம் ஒர்க்காக நடத்துறாங்க. அதாவது கோஸ்ட் ரைட்டர்ஸா இருக்காங்க சில பேர் இந்த AI டூல்ஸ் பயன்படுத்திக்கிட்டு, சாட் ஜிபிடின்னு போல டூல்ஸ்களை பயன்படுத்திக்கிட்டு பேப்பர் பப்ளிகேஷன் பண்றது, ரிசர்ச் பண்றதெல்லாம் செய்யறாங்க. பிளாஜரிசம் செக் பண்றதுக்கு அதுக்குன்னு தனிப்பட்ட இப்போ டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த டூல்ஸை வச்சு இந்த பிளாஜரிசம் எல்லாம் செக் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது, ஒரு ஆசிரியருக்கு சரி ஓகே, நம்ம பாடம் எடுக்கிறதும் அது பண்ணணும், நிறைய கிளரிக்கல் ஒர்க் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மீறி நம்ம உட்காந்து பண்ண முடியலன்ற ஒரு நோக்கத்தால கட்டாயப்படுத்தி அவங்கள ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்துல கொண்டு புஷ் பண்ணி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் மாதிரி, காளான் மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி என்ன கிளைகள் ஓப்பன் ஆயிருக்கு. கன்சல்டன்சின்ற பேர்ல என்ன செய்யறாங்கன்னா, ஆசிரியர்கள் வழிய கிட்ட பணத்தை வாங்கிட்டு பேப்பரை பப்ளிகேஷன் பண்ணிட்டு இந்த ஜெர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணது அந்த லிங்கை தூக்கி அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அதை அவங்க ரெசியூமேலயோ இல்ல அவங்களுடைய அந்த அப்ரைசல் ஃபார்ம்லயோ அதை மென்ஷன் பண்ணிட்டு போட்டுட்டு அவங்க அப்ரைசல் வாங்கிட்டு போறாங்க. இது எத்திக்கலா நல்லதா இல்லையா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். எத்திக்கலா ஏன் நல்லது, எத்திக்கலா ஏன் நல்லது இல்லைன்றதுக்கும் நான் பேசுறேன். எத்திக்கலா இது சுத்தமா நல்லது கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஆராய்ச்சி செய்யணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி முழு நேரம் என்னுடைய என்னுடைய எஃபர்ட் இருக்கணும். நான் எவ்வளவு முழு நேரமா அந்த ஒரு ஆராய்ச்சியில நான் ஈடுபாடு கொடுக்குறேனோ அவ்வளவு அந்த ரிசர்ச் நல்லபடியா வரும். அது போலவே அந்த ரிசர்ச் நல்லபடியா வந்துச்சுன்னா நாளைக்கு வருங்கால கட்டத்துல சமுதாயத்துக்கு அதன் வழியாக ஏதோ ஒரு தீர்வு எங்களால பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும், ஒரு ரிசர்ச் பண்றாங்க, அந்த ரிசர்ச் பண்ணதை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ரிசர்ச் மூலமாக ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வராங்க, ஒரு சொல்யூஷனை கொண்டு வராங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண பிறகு அந்த சால்வ் பண்ண ப்ராப்ளம வச்சு எப்படி அந்த சொல்யூஷன் கொண்டு வந்தாங்களோ அந்த சொல்யூஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்துச்சு, மார்க்கெட்ல கொண்டு வர முடியுமா, இந்த மார்க்கெட்ல அந்த ப்ராடக்டை கொண்டு வந்தா எத்தனை பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இது வெறும் ரிசர்ச்சுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பேட்டன்ட்டுக்கும் இதே மாதிரி கன்சல்டன்சிகள் இருக்கு. சமீப காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் சொன்னாரு, அவங்களுடைய சீனியர் ஒரு ஆசிரியர் இருந்தாங்களா, அவங்க HOD-யா இருந்தாங்களா, அவங்களுடைய ஸ்டூடெண்டோடைய பேட்டன்ட் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு ஐடியா கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஆசிரியர் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த ஐடியா மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆத்தர் அந்த ஆசிரியர் அவங்க பேரை போட்டுட்டு செகண்ட் ஆத்தர்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்டோட பேரை போட்டு பப்ளிஷ் பண்ணி பேட்டன்ட் வாங்கியாச்சு. அதாவது அது என்ன அந்த பேட்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போய் கேள்வி கேட்டாலே பதில் இல்லை, தான். ஆனா இந்த மாதிரியான எத்தனையோ பேட்டன்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அதோடைய பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆத்தர்ஸுக்கு அதோடைய அறிவு, அதோடைய நாலேஜ், அது என்னதுக்கு பயன்படுத்துறாங்க, அதை வச்சு எப்படி ஃபியூச்சர்ல அது ஹெல்ப் ஆகும் சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு அல்லது நம்ம நாட்டுக்குன்றத
அவங்க கிட்ட அது பேசுற ஒரு இது கிடையாது, ஆற்றலும் கிடையாது, திறமையும் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அவங்களுடைய பங்கும் கிடையாது அந்த ஒரு பணியில. ஏன்னா எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு போறாங்க, இவங்களுக்கு சும்மா ஒரு கிரெடிட் தான், ஒரு கிரெடிட் மாதிரி தான் அதை பாக்குறாங்க. அதே போல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஹெச்டி பண்றாங்கன்னு சொல்லி பிஹெச்டி வந்து பண்ணணும் அப்படின்னு என்ன, ஒரு அதே மாதிரி தான் ஒரு ரிசர்ச் பண்றதுன்னு என்ன, மெட்டீரியல்ஸை கனெக்ட் பண்ணணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான தகவலை எடுத்துக்கிட்டு எப்படி வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதை பத்தின தகவலை வந்து அறிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வடிவங்களை வந்து மாற்றங்களை கொண்டு வந்து அந்த மாற்றத்தின் ஏற்ப ஒரு சொல்யூஷனை கொண்டு வரதுக்கு பேர் தான் நம்ம ஒரு ரிசர்ச்னு சொல்றோம். அதை வச்சு நம்ம எப்படி பப்ளிஷ் பண்றோம், அது வந்து ஒரு தீசிஸ் மூலமாவோ அதை பப்ளிகேஷன் வழியாக நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கல்லூரி இதுல நிர்வாகத்துக்கு முன்னாடியோ அல்லது நம்ம சொல்ல மாதிரி யூனிவர்சிட்டி முன்னாடியோ வந்து கொண்டு போய் அதை பிரசென்ட் பண்ணிட்டோம்னா பிஹெச்டி வந்து கொடுத்துருவாங்க. ஆனா பிஹெச்டி பண்றோன்ற பேர்ல என்னென்ன நடக்குதுன்றது இன்னொரு அட்டகாசமான ஒரு விஷயம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் மறுபடியும் சொல்ற விஷயம், எல்லா இடங்கள்லயும் இது நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சில இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். பிஹெச்டி பண்றோன்ற பேர்ல வந்து கைடை சூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கைடை சூஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அந்த கைடு வந்து தன்னுடைய பர்சனலா, அதாவது வந்து பிஹெச்டிக்கு கைட் பண்றோமோ இல்லையோ பர்சனலான சில விஷயங்களுக்கெல்லாம் ஈடுபாடு வந்து கொண்டு வர்றது. அந்த யார் அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவங்கள கூட்டு வந்து இதுக்கேற்ற மாதிரி என் பையனை வந்து ஸ்கூல்ல கூட்டிட்டு வா, அதாவது என் வீட்டு வாடகை கட்டு, இந்த மாதிரியான அவங்க பர்சனல் ஃபேவர்ஸ்களை வந்து பண்றது. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு பாத்துக்கோங்களேன். பர்சனல் ஃபேவர்ஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நாளைக்கு வந்து எப்படி இருந்தாலும் பிஹெச்டி வாங்கி கொடுத்துருவாரு நம்ம கைடு அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வரணும். சரி, நீங்க வந்து ஆசிரியரா இருக்கீங்க, ஒரு மென்டரா இருந்து ஒரு மென்ட்டியை வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும், எப்படி வந்து கைட் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு சர்டன் எத்திக்கல் வேல்யூஸ் இருக்கு, எத்திக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனல் யூஸுக்காக நீங்க உங்களை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் தான் இது. ஒரு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹராஸ்மெண்ட் மாதிரி தான் அது நடந்துட்டு இருக்கு. கைடுன்ற பேர்ல வந்து எப்படி நான் பிசிக்கலா மென்டலி ஹராஸ் பண்ணுவாங்க ஒரு கேண்டிடேட், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் அவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படின்றதுக்கு. அதே போலவே ஃபேவரட்டிசம், ஃபேவர்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிஹெச்டிலையும் நடக்குது. அதனால ஒரு இண்டிபெண்டா ஒரு ரிசர்ச்சர் வந்து தன்னுடைய ரிசர்ச்சை கொண்டு வந்து வெளிப்படுத்தி அதை வந்து ஒரு கல்லூரி நிறுவனத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடியோ வந்து அவங்க வந்து பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்க முடியாத மாதிரியான சூழ்நிலையில வந்து தள்ளப்படுறாங்க. சில இடங்கள்ல நல்லபடியா அதை வந்து கைட் பண்ணி மென்டரா இருந்துட்டு அவங்களை வந்து எல்லா வேல்யூஸும் எல்லா டேட்டா எல்லாம் கொடுத்து ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஊக்க தொகையா கொடுத்து ஸ்டைபன் மூலமா வாங்கி கொடுத்து அது மாதிரி ஒரு ஊக்க வந்து கொடுத்து ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து கைட் பண்ணிட்டு வரவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதுலயும் சில பேர் வந்து இந்த மாதிரியான நபர்களும் இருக்காங்க. அதனால நம்ம யாரை கைடை சூஸ் பண்றதுன்றது கூட ஒரு மிக குழப்பமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு கிராஜுவேட்டா இருந்து அவன் வந்து ஃபுல் டைம் பிஹெச்டி போனாலும் இந்த குழப்பம் இருக்கதா செய்யும். ஒரு ஆசிரியரா இருந்து கூட ஒரு பார்ட் டைம் பிஹெச்டி போகும்போது கூட இந்த ஒரு குழப்பம் இருக்கதா செய்யுது. அதை வந்து மீண்டுட்டு வர்றது எப்படின்றது தெரியல. அதே போலவே புக் பப்ளிகேஷன், இது ஒரு இன்னொரு விதமான விஷயம். ஏன்னா புக் பப்ளிகேஷன் கட்டாயம் இருக்கணும்ன்றாங்க, பேப்பர் பப்ளிகேஷன் கட்டாயம் இருக்குன்றாங்க ஆஸ் பர் த நார்ம்ஸ். அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்ல ஏதாவது ஈடுபாடு கொண்டு வந்திருக்கணும், ஃபண்டிங்ஸ் கொண்டு வந்திருக்கணும் கட்டாயமான்ற ஒரு விஷயம் இருக்கும். கல்லூரி நிறுவனத்துக்கு அது தேவைப்படுது, அது அட்மிஷனுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் ஃபேவர் ஆகுன்ற விஷயம். அதே போலவே குவாலிட்டியான ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு நார்ம்ஸ் மாதிரி கல்லூரி நிர்வாகமும் அதை நடத்திட்டு இருக்கு. பல்கலைக்கழகமும் அதை தான் சொல்லுது, ஏஐசிடி மூலமும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் சொல்றாங்க. இது மூணையும் அப்பாற்பட்டு வந்து புக் பப்ளிகேஷன்ன்றது ஒரு விஷயம். புக் பப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், புக் பப்ளிகேஷனுக்கு அதே மாதிரி தான் உங்களுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டு அதை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் கூட என்ன பண்றாங்கன்னா, நிறைய கல்வி நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அவங்க பொண்டாட்டி பேர்லயோ அவங்க பசங்க பேர்லயோ அல்லது அவங்க அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரி ஆரம்பிச்சுட்டு பப்ளிகேஷனுக்காக ஒரு ரிசர்ச் கன்சல்டன்சி சர்வீஸ்னு சொல்லிட்டு ரிசர்ச் பிஹெச்டி கைடன்ஸ் கொடுக்குறோம், புக்ஸ் பப்ளிகேஷன் பண்ணி கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் ஆத்தருக்கு இவ்வளவு ரூபா, செகண்ட் ஆத்தருக்கு இவ்வளவு ரூபா, இந்த சாப்டருக்கு இவ்வளவு ரூபா, பேட்டன்ட் பப்ளிகேஷனா ஃபர்ஸ்ட் பர்சன் ஆத்தரா நீங்க பேட்டன்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இவ்வளவு ரூபா. அப்ப என்ன ஆகுதுன்னா கல்வி நிர்வாகமும் வந்து தள்ளுது ஒரு ஃபேக்கல்ட்டி. அதாவது நீங்க வந்து கட்டாயம் இது பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு நாம்ஸ் செட் பண்ணதுனால அந்த கல்வி நிர்வாகத்து வழியாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆசிரியர்கள் வந்து வற்புறுத்தப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா கட்டாயம் அது பண்ணி தான் ஆகணும்ன்றப்போ சில காலகட்டத்தில் என்ன ஆகும், அவங்க கையில வந்து நேரம் இல்லைனாலும் கூட சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கன்சல்டன்சி வழியாக போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு அதன் வழியாக வந்து இந்த மாதிரியான ரிசர்ச் பப்ளிகேஷனோ புக் பப்ளிகேஷனோ பண்ணிட்டு அதை வந்து அவங்க பெருமையா நினைச்சுட்டு அவங்களோட ரெஸ்யூம்ல போடுறாங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரு ஜென்யூனா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பேப்பரை, யாரு வந்து எஃபர்ட் டைமை போட்டு பண்ணிருக்காங்க பேப்பர் பப்ளிகேஷன் அல்லது புக் பப்ளிகேஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன விதமான ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது கஷ்டப்பட்டு ஒருத்தன் உழைச்சிட்டு அதெல்லாம் செஞ்சதுக்கும் ஒருத்தன் எவனோ பண்ண வேலையை வந்து பணத்தை மட்டும் கொடுத்துட்டு தன்னோட நியமம் மட்டும் மாத்திட்டு வைக்கிறதுனால யாருக்கு லாபம்? இது எப்படி வந்து இதுக்கு பார்க்க முடியுது? அதாவது வந்து ஒரு மூன்றாவது நபரா வந்து நான் பாக்குறப்போ ஒரு ஆசிரியர் 1 ஆசிரியர் 2 இருக்காங்கன்னா
முதல் ஆசிரியர் வந்து 24 மணி நேரமும் ரிசர்ச் அது இதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சி கிழிச்சு எல்லாம் பப்ளிகேஷன் பண்றாரு. ரெண்டாவது ஆசிரியர் இப்ப நான் சொன்ன முறையில வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு வழியா போயிட்டு சில விஷயங்கள் செய்யறப்போ வெளியில இருக்கக்கூடிய மூன்றாவது நபருக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க கண்ணில். அது கிரெடிபிலிட்டின்றது ஒரு முக்கியமான விஷயம் வரும். அந்த கிரெடிபிலிட்டி இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயம் வரும். இந்த கேள்வியை வந்து நம்மளுக்கு நம்மளே கேட்டுக்கணும். ஆசிரியர்களா இருக்கிறவங்க நம்மளுக்கு நம்மளே கேட்டுக்கணும்ன்றது வந்து அந்த நபர் என்னுடைய நண்பர் சொல்லிட்டு இருந்தாலே அவர் சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, இது நல்ல விஷயமா இருக்கிறத ஏன் நம்ம வந்து பப்ளிக்ல நம்ம இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஒரு பதிவு பண்ணிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரியான அனுபவங்கள் ஆயிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க. இதே போலவே இருக்கிறப்ப இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வுன்றது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கூட இது ஓப்பன் டிஸ்கஷனா நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு கருத்துக்களை கூட நீங்க கமெண்ட் வழியாக தெரிவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படியே வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் என்ன இருக்கு இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு காணொலியில நான் சந்திக்கிறேன். இத்துடன் உங்கள் சந்தேஷ்.